நேத்து ஈவினிங் கிளைமேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைட்டா மழை வந்ததுனால நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. சரி சூடா ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். பையனும் இப்போ ஃபுட்பால் செஷன் முடிச்சுட்டு வந்துருவான். சரி வந்ததையும் அவனுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கலாம் அப்படின்ட்டு, உருளைக்கிழங்கு வந்து இந்த மாரி கட் பண்ணிட்டு, சுடுதண்ணீல போட்டு நல்லா ஒரு ஹாஃப் பாயில் ஆகுற அளவுக்கு குக் பண்ணிட்டு எடுத்துட்டு, அத நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர், உப்பு போட்டு நல்லா வந்து இத வந்து பெரட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா, சூப்பர் கிரிஸ்பியா வந்து நமக்கு வரும். ஒரு வாட்டி பொரிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா திருப்பியும் இன்னொரு தடவ போட்டு எடுத்தீங்கன்னா, அந்த கிரிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இது கூட ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணலாம் அப்படின்ட்டு தவால வந்து 2 எக் வந்து உடைச்சு போட்டிருக்கேன். அது கூட லைட்டா உப்பு போட்டுட்டு கொஞ்சமா சீஸ் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். பையனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால லைட்டா சீஸ வந்து இந்த மாரி கட் பண்ணி போட்டுட்டு, இத நல்லா ட்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரா வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா சூடா மழைக்கும் அதுவுமா நல்லா சூடா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும், ஸ்க்ராம்பிள்டு எக்கும் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. நைட் டின்னருக்கு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு கையோட மாவையும் பெனஞ்சு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாவு பெணையும்போது கொஞ்சமாக ஆயில், உப்பு போட்டு ஒரு பெரட்டிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஊத்தி பெனஞ்சோம் அப்படின்னா, நல்லா சாஃப்ட்டா வரும் சப்பாத்தி. ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு 1 ஹவருக்கு வந்து அப்படியே ஊற வச்சுட்டோம்னா, அதுக்கப்புறமா வந்து டின்னர் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும். டின்னர் டைம் ஆயிடுச்சு. சப்பாத்தியும் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். சப்பாத்திய வந்து நார்மலா ரவுண்டா தேய்க்காம, இந்த மாரி தேய்ச்சு பாருங்க. ரொம்ப சாஃப்ட்டா வரும். இப்போ நம்ம எப்பவும் தேய்க்கிற மாரி ஒரு தடவ தேய்ச்சுட்டு, இதில வந்து பாருங்க லைட்டா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் போட தேவையில்ல. லைட்டா ஆயில் அப்ளை பண்ணா போதும். மேலேருந்து ஒரு மடிப்பு, அதே மாரி கீழேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இதுலயும் லைட்டா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு, இந்த கார்னரையும் மிடில்ல கொண்டு வந்துடுங்க. இந்த சைடு கார்னரையும் மிடில்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, சூப்பரா இந்த மாரி ஸ்கொயர் ஷேப்ல வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ இத வந்து நார்மலா நம்ம தேய்க்கிற மாரி தேய்ச்சுருங்க. கொஞ்சம் லேசா தேய்ச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பரோட்டா ஷேப்ல வந்துரும். சூப்பர் சாஃப்ட்டா இருக்கும். இது லேயர்ஸ் வந்து அதிகமா வரும். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா 2 சைடும் திருப்பி போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து ஆயில் அப்ளை பண்ணி, இந்த மாரி சுட்டெடுத்தீங்கன்னா சூப்பரா வரும் பாருங்க. பூரி மாரி நல்லா பொல்லி வரும். இந்த மாரி நீங்க தேய்ச்சு சுட்டீங்க அப்டின்னா, நல்லா லேயர்ஸா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் டின்னர வந்து சப்பாத்தி கூட மத்தியானம் வச்ச குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னத்தோட டே இப்படி தான் போச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.